ஓகே. குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஜான்வரி. ஆ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ஒரு அப்படியே வந்து ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது. அப்பனா இவங்க அக்குமுலேஷன்ல இருக்காங்க. ஓகேவா? டைம் வந்து 9:50. என்னன்னா, இப்ப இந்த 700 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம். இந்த 700 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால என்ன நடக்குது? இப்ப மார்க்கெட் வந்து ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷனுக்கு ரெடி ஆன மாரி வந்து சிக்னல் காமிச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆயிருக்கு. இங்க வந்து இவங்க கால் ரைட்டரா இருக்காங்களா? இல்ல வந்து கால் புட் ரைட்டரா இருக்காங்களா? இல்ல புட் பையரா இருக்காங்களா? தான் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு என்னன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஓகே. இது இப்படி கூட இருக்கலாம். இந்த கால தானே இவங்க ரைட் பண்ணீங்க. இந்த வந்து புட்ட தான் ரைட் பண்ணிக்கங்க. புட்ட இந்த இடத்துல வந்து பை பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து செல் பண்ணலாம். ஓகேவா? எப்பனா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இத கிராஸ் பண்ணும்போது, இத வந்து பை பண்ணிட்டு, இத செல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அப்படியா இருந்தா நம்ம வந்து பேரிஷ் ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் இல்ல, இந்த ஃபர்தரா இங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காலோட பில்டப் இருக்கு. இந்த காலோட பில்டப் கம்மியாகி, புட் பில்டப் அதிகமாச்சுன்னா, என்னன்னா ஃபர்தரா வந்து மார்க்கெட் வந்து கீழ போறதா வாய்ப்பு அதிகமே. 2 பக்கம் வந்து இது வந்து புட் ரைட்டர் சப்போர்ட்ல இருக்காங்க அப்படி சொல்ல முடியாது. இத வந்து என்ன பண்ணுவாங்க, பை பண்ணிட்டு, இத இத வந்து செல் பண்ணிட்டு, இத வந்து பை பண்ணுவாங்க. ஓகேவா? அது எப்படின்னா சொன்னா புரியாது. நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் வந்து காமிச்சா தான் வந்து ரியலா காமிச்சா தான் புரியும். ஓகேவா? இப்ப என்னன்னா இந்த இடம் வந்து ரொம்ப நேரமா வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஓகே. இப்ப நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். ஏன்னா சேஞ்சஸ் இருக்கா? 11 இங்க பாருங்க. 14 இருந்து 11 ஆயிடுச்சு. கம்மியாயிடுச்சு தெரியுதுங்களா? அப்படியே வந்து மாத்துறாங்க. இருக்கிற பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பை பொசிஷனுக்கு ரெடி பண்றாங்க. இங்க 7 ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தரா வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வீக் தான். அதனால வந்து நம்ம இப்போ ட்ரேட் எடுக்கலாம். இன்னொரு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து எப்படி எடுக்கிறதுனா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிக்கணும். எப்படி பில்ட் பண்ணுறதுனா இல்லைங்க. இன்னைக்கு இதில் சொல்கிறதோட இதில் காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். ரெடிமேட் பில்டரில் போங்க. பேரிஸ் தான் வந்து மார்க்கெட்டு. ஓகேவா? அதுக்கு வந்து பேர் கால் ஸ்ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே. 700னா 500. ஓகேவா? இதை வந்து 500னா 550. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1.9 அதுக்கப்புறம் வந்து 9 இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கினாலே போதும் நம்மளுக்கு. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? இதை மட்டும் எடுத்துக்கலாம். எவ்வளோனா 40 லாட்ஸு. ஓகேவா? ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஓகேவா? சாரி, நம்ம செகண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஓகேவா? இப்போ அலர்ட் அடிச்சிச்சுன்னா அது வந்து ட்ரேடு பிக்கப் எடுத்துகிட்டு இருக்கும். ஓகேவா? 500. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னா அந்த 550 தேவைப்படும். ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம என்ட்ரால வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 646 தான். ஓகேவா? அங்கே தான் போவோம். ஓகே. இப்போ எந்த இடத்துல வந்து ஹெட்ஜ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன்.
இப்போ நம்ம வந்து ட்ரேட் வந்து என்ட்ரு ஆகிருக்கோம் பார்த்தீங்களா, எங்கே என்ட்ரு ஆகிருக்கோன்னா 253ல என்ட்ரு ஆகிருக்கோம். ஓகேவா, இது வந்து இப்போ இந்த சப்போர்ட் வந்து விட்டுருச்சு 253 500 500ல 253 ஓகேவா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம். ஓகேவா, கரெக்டாக இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரு இங்கேருந்து என்னென்னா நம்ம வந்து என்ட்ரு ஆக வேண்டியது என்னென்னா 53யா 24 கிட்ட வந்துடுச்சு. இப்போ 53லேருந்து இது பெரிய கேண்டில் இது. ஓகேவா, பார்க்கலாம். ரிவர்ஸ் கேண்டில் எடுக்கும்போது அதை வந்து ஹெச் பண்ணிவிடுவோம். எவ்வளோ 180ல் இருக்கா? நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம என்ட்ரான இதை தான் வந்து நம்ம இது பண்ணணும். இதுலேருந்து நம்ம 10 பாயிண்ட்ஸ் வந்தாலே ப்ராஃபிட் தான். இப்போ எவ்வளோ அது? இது பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் 60 லேக் 1 லேக் மேலே வந்து ப்ராஃபிட்டை வந்து மினிமம் ப்ராஃபிட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபிஃப்டி பை T3லேருந்து 40. ஓகே, இங்கே அடுத்த வந்து சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா இந்த இடம். இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டு 36 99. அப்போனா இன்னொரு 15 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இருங்க. இது இன்னொரு 15 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குன்னா வந்து 150ல் வந்து நம்ம ஹெச் பண்ணோம். ஓகேவா, 150 இதுக்கு வரும்போது நம்ம வந்து ஹெச் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு அலர்ட் ஒன்று செட் பண்ணிக்கணும். ஓகேவா, இது 500 இருக்கா, இது வந்து 150 வரும். 550 550க்கு வந்து ஒரு 150 அலர்ட் வந்து செட் பண்ணிக்கணும். பிலோ 150. ஓகே, இங்கே 150 அலர்ட்டை வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்ஜிங் பண்ணணும். இப்போ அதனால் வந்து ட்ரேடுக்குள்ள போயிடும். ஓகேவா, இப்போ இந்த 2000 குவான்டிட்டி நான் வந்து ஹெட்ஜ் பண்ணேன் 550ல் போயிட்டேன். பை 2000 குவான்டிட்டி. ஓகேவா, டன்னு. இது ப்ரைஸ் என்னன்னா எவ்வளோக்கு நான் பண்ணேன்னா, அதுக்கு இங்கே போனோம். இங்கே போயிட்டு இது வந்து எவ்வளோனா இந்த இடத்துல வந்து 185ல் நான் ஹெச் பண்ணணும். இது இங்கே வரும்போது ஓகே 185 நான் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கணும். 192 இருக்குல்ல இடத்துல. இந்த கேல்குலேஷன் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னாலும் வந்து டக்குன்னு வந்து இது வராது, புரியாது. ஓகேவா, இப்போ எங்கன்னா 185. ஓகே, அது வந்து ஹிட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே 185 ஹிட் ஆகிடுச்சு. அதான் சிக்னல் கிடச்சிருக்கு. ஓகேவா,
இப்போ இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்க போதா இல்லை ஃபர்தராக ஃபாலோ ஆக போதான்னு பார்க்கணும். ஓகே, நம்ம இந்த 181ல ஹெச் பண்ணிக்கலாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். ஃபர்தராக கீழே போதா இல்லை சப்போர்ட் எடுக்குதா தெரில. 180ல வந்து ஹெச் பண்ணிட வேண்டியதுதான். 85ல 80. ஓகேவா? ஓகே பாருங்க, 82 சப்போர்ட் எடுக்குது, கீழே வரைக்கும் போயிட்டு வந்தது பாருங்க. நல்லா இந்த இடத்துல வந்து பாத்தீங்களா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. அப்போனா இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்க போகுது. இதை வந்துன்னா 80 நம்ம வந்து என்னன்னா இந்த 82ல பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஆக்சுவலாக நான் சொல்லி தரதுனால என்னன்னா கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறதுனால வந்து என்னன்னா கரெக்டாக ரியல் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிவிடுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லும் போது வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது ரிஜெக்ட் ஆகி ஃபால் ஆனாலும் ஃபஸ்ட்டு சான்ஸே வந்து நம்ம இது பண்ணோம். இன்னும் செகண்ட் சான்ஸ் கூட கிடைக்கும் அதில். அந்த செகண்ட் சான்ஸில் வந்து கிடைக்கும், ஃபர்தராக கீழே போனாலும் வந்து என்னென்னா ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்கே நம்ம 80 வந்து செட் பண்ணியாச்சு. இந்த வாட்டி சான்ஸ் கிடைக்கும்போது டப்புன்னு வந்து அடிச்சிடணும். ஓகேவா? பாருங்க, அது கீழே வர மாட்டேன், ஃபர்தராக மேலேயே தான் போயிட்டுருக்கான். 82க்கு வர மாட்டுது, சப்போர்ட் எடுக்கிறான், ப்ரெஷர் போடுறாங்க இங்கே. ஓகேவா? அப்போனா நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணியே தான் ஆகணும். மேலே போச்சு, மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். தெரியுதுங்களா? திருப்பி நெக்ஸ்ட்டு சான்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இதை வந்து ஹெச் பண்ணிடுறேன். ஓகேவா? எதுன்னா இந்த இது ஃபர்தராக இங்கே இதில் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 550ல் 550 தானே, 134 ஆடு 124 40 லாட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை ஹெச் பண்ணியாச்சு. ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது, ஆகட்டும்.